அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்துவ அரசியல் என்ற இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பரபரப்பான கிறிஸ்துவ செய்திகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே அரசுக்கு ஒரு விண்ணப்பமாக பரமசிவன் பாத்திமா என்ற ஒரு திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த காணொலியை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். தமிழக அரசு உடனடியாக இந்த திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும், மறு தணிக்கை செய்து இதை வெளியிட வேண்டும் என்பதை நான் அரசுக்கு ஒரு விண்ணப்பமாக வைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த படம் கிறிஸ்துவரின் மனதை புண்படுத்தி, கிறிஸ்துவ மதத்தை கொச்சைப்படுத்தி, கிறிஸ்துவ மிஷனரிகளை கேவலமாக பேசி, ஆங்கிலேயர்களையும் இந்த தேசத்துக்கு நன்மை செய்தவர்களை எல்லாம் மிக கொடூரமாக வன்மையாக தாக்கும் விதமாக ஒரு காவி வண்ணம் பூசப்பட்டவர்களால் எடுக்கப்பட்ட படம் போல் தெரிகிறது. இந்த படம் இதே சூழ்நிலையிலே வெளிவரும் என்று சொன்னால் இது அமைதியாய் வாழ்கிற தமிழகத்திலே கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு மத கலவரத்தை தூண்டு விடுகிற படமாக இது அமைந்துவிடும். இந்த படம் எடுத்தவர்களின் நோக்கமே அமைதியாக இருக்கிற இந்த தமிழகம் மத கலவரத்தினால் மறுபடியும் வட இந்தியாவை போல இங்கு மக்கள் அடித்து கொண்டு சாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என தெரியவில்லை. எதற்காக இப்படிப்பட்ட திரைப்படத்தை இவர்கள் எடுக்கிறார்கள் என்பதும் எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் சிறுபான்மை மக்கள் நலக் கட்சி இந்த திரைப்படத்தை வெளியிடக்கூடாது என்று ஆரம்பத்தில் வன்மையாக கண்டிக்கிறது என்று சொன்னால், இதில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் கிறிஸ்தவ மதத்திற்கு விரோதமாகவும், கிறிஸ்தவ மனதை புண்படுத்துவதுமாக, கிறிஸ்தவ மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவதுமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு முன்பாக தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த திரைப்படத்தை எசேக்கி கார்வண்ணன் என்பவர் தயாரித்து அதை டைரக்ட் செய்து வெளியிடுகிறார். இந்த திரைப்படத்தின் இசை தீபன் சக்கரவர்த்தி. இது நடிகர்களாக நடிகர் விமல், MS பாஸ்கர் போன்றவர்கள் எல்லாம் நடித்திருக்கிறார்கள் என்று இதில் போடப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் இதை எடுத்தவர்களுடைய நோக்கம் என்னவென்று எனக்கு புரியவில்லை. ஏன் இப்படி ஒரு மதத்தை புண்படுத்தி ஒரு திரைப்படம் எடுக்க வேண்டுமா? திரைப்படம் என்பது கேளிக்கைக்காக மக்களுடைய மனதில் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷம் உண்டாக்குவதற்காக அவர்களுக்கு பொழுதுபோக்காக எடுக்க வேண்டிய ஒரு திரைப்படத்தை ஏன் ஒரு வன்மமாக ஒரு மதத்தை நீங்கள் முன்வைத்து ஒரு மத கலவரத்தை தூண்டுகிறமாக திரைப்படம் எடுக்க வேண்டும்? இதுதான் என்னுடைய கேள்வி. 3 காரியங்களுக்காக இந்த திரைப்படத்தை சிறுபான்மை மக்கள் நலக் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இதை தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் என்ற விண்ணப்பத்தை ஏன் வைக்கிறது என்று சொன்னால், முதலாவது காரியம், இந்த திரைப்படம் கிறிஸ்தவர்களுடைய மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்துகிறது. 2வது காரியம், கிறிஸ்தவர்களுடைய அந்த மத கடமைகளை தவறாக சித்தரிக்கிறது. 3வது, கிறிஸ்தவ தெய்வங்களை தவறாக சித்தரிக்கிறது. இதில் சொல்லப்படுகிற பேசப்படுகிற காரியங்கள் எல்லாம் ஒரு மதத்தை கேவலப்படுத்தி, கிண்டல் படுத்தி, கொச்சைப்படுத்துவதற்காகவே எடுக்கப்பட்டதாக இது தோன்றுகிறது. இதை ஆரம்பத்தில் தடை செய்யாவிட்டால் இதை பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் போராட்டமும் துணிந்து விடுவார்கள். இதை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி, அடுத்த கட்டமாக இவர்கள் உடனே நடவடிக்கை எடுக்காவிட்டால் காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து இவர்கள் மீது இதை தடை செய்ய வேண்டும் என்றும் அரசிடத்திலும் காவல்துறை அதிகாரிகளிடத்திலும் நாங்கள் ஒரு கோரிக்கை வைப்போம். அப்படி இல்லை என்று சொன்னால் தொடர்ந்து இதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்வோம். கண்டிப்பாக இந்த திரைப்படம் வெளிவராமல் இது இப்படிப்பட்ட வன்மையான காட்சிகள் எல்லாம் நீக்கப்பட்டு வர வேண்டுமே தவிர, இல்லாவிட்டால் இதை வெளிவருவதற்கு கண்டிப்பாக நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சரி, திரைப்படம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். ஏன் சிறுபான்மை மக்கள் நலக் கட்சி பேராயர் சாமுவேல் நான் எதிர்க்கிறேன் என்பதற்கு நான் தெளிவான காரணத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும்.
முதலாவது இந்த படத்திலே இப்படி ஒரு வசனம் வருகிறது. ஃபெலிக்ஸ் என்பவரிடத்திலே பணம் கொடுத்து மதமாற்றம் செய்ய சொல்லுகிறீங்க. அவர் மதம் மாற்றுகிறார். அவர் மதம் மாற்றினவர்களையும் மாறாதவர்களுக்கும் நடுவிலே நடக்கிற பிரச்சனையை நீங்கள் மதக்கலவரம் என்று சொல்லுகிறீர்கள் என்று ஒரு வார்த்தையை அவர் முதலாவது இப்படி வைக்கிறாங்க. நீங்க பாட்டில் பிளிக்ஸி மாதிரி ஆளுகிட்ட பணத்தை கொடுத்து மதம் மாற்ற சொல்றீங்க. மாறுறவனும் மாறாதவனும் சண்டை போட்டுக்கிட்டு அதுக்கு பேர் மதக்கலவரங்கிறீங்க. ஃபெலிக்ஸ் என்பவரிடத்திலே பணம் கொடுத்து மதம் மாற்றம் செய்ய சொல்லுகிறீங்க. அவர் மதம் மாற்றுகிறார். அவர் மதம் மாற்றினவர்களையும் மாறாதவர்களுக்கும் நடுவிலே நடக்கிற பிரச்சனையை நீங்கள் மதக்கலவரம் என்று சொல்லுகிறீர்கள் என்று ஒரு வார்த்தையை அவர் முதலாவது இப்படி வைக்கிறாங்க. பிரச்சனை என்ன? இது படம் எப்படி எடுத்துக்கொண்டு போகிறார்கள்? சுப்பிரமணியபுரம் என்று ஒரு பகுதியிலே அதிக இந்துக்கள் வாழ்கிறார்கள். யாக்கோபுரம் என்ற ஒரு பகுதியில் அதிக கிறிஸ்துவ வாழ்கிறார்கள். இவருக்கு 2 பேருக்கும் மத்தியில் நடக்கிற மதக்கலவரத்தை தான் இந்த படம் மையமாய் கொண்டிருக்கிறது. அந்த படத்தில் இருக்கிற கதாநாயகன் அந்த ஒரு பாதிரியாரை பார்த்து இப்படி பேசுகிறார். இதில் உள்ள வன்மம் என்ன, நோக்கம் என்ன? காசு கொடுத்து மதமாற்றம் செய்கிறீர்கள், கட்டாய மதமாற்றம் செய்கிறீர்கள் என்ற ஒரு கருத்தை இதில் திணிக்க முயற்சிக்கிறார்கள். நான் இந்த நேரத்தில் இவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், மதமாற்ற தடை சட்டம் போட்ட ஜெயலலிதா கூட தமிழகத்திலே கிறிஸ்துவன் மீது ஒரு வழக்கை பதிவு செய்து வெற்றி பெற வைக்கல. ஒருவர் மீது வழக்கு தொடுத்தார்கள். ஒருவரை கூட அவர்களால் சிறை வழக்க முடியவில்லை. ஏனென்றால் இங்கு கட்டாயமாக மதமாற்றம் இல்லை. இவர்கள் காசு கொடுத்து மதமாற்றம் என்ற ஒரு பொய் தகவலை யாருக்காக பேசுகிறார்கள்? RSS பிஜேபியின் சதி திட்டத்துக்காக பேசுகிறார்களா? எதற்காக அப்படி வசனங்களை வைக்க வேண்டும் இவர்கள்? இது கிறிஸ்தவர்கள் மனதை புண்படுத்தாதா? கிறிஸ்தவர்களுடைய மதத்தை கொச்சைப்படுத்துவது இல்லையா? ஏன், யார், எங்கு கண்டுபிடித்தீர்கள்? அரசாங்கம் சொல்லுவதே கண்டிப்பாக மதம் மாற்றினால் அரசு இடத்தில் கொடுத்தால் அவர்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார்களே. முதலாவது குற்றம் இவர்கள் இப்படிப்பட்ட வசனத்தை வைப்பது. கட்டாயமாக மதம் மாற்றிவிடுறார்கள், என்னை மதம் மாற்ற முயற்சி செய்யாதீர்கள் என்றெல்லாம் பேசுகிறேன். 2வது காரியம் பாருங்க, இன்னும் அதிகமாக போய் அந்த பாதிரியார் இவரிடத்துல சொல்லுகிறார், நீ இப்படியெல்லாம் பேசுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ அதிகமாக படித்து விட்டால், வெள்ளைக்காரன் வராவிட்டால் நீ பிச்சை தான் எடுத்திருப்பார் என்று ஒரு வார்த்தையை பேசுகிறார். அது தவறு, கண்டிக்கத்தக்கது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அதை நானும் கண்டிக்கிறேன். அப்படி வசனங்களை இவர்கள் ஏன் வைக்கிறார் என்று தெரியவில்லை. சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார். உடனே அதற்கு அந்த கதாநாயகன் பதில் சொல்லுகிறார், வெள்ளைக்காரன் இங்கு வந்தது பிச்சை எடுக்கிறதான் என்று கேவலப்படுத்துகிறார். மைசன், நீங்கள் இந்த அளவுக்கு பேசுறதுனாக்கா நீங்கள் படிச்சிருக்கிற கல்வி தான் காரணம். அந்த வெள்ளைக்காரவே இங்கே வரலனாக்கா நீங்கள் பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கணும். அந்த வெள்ளைக்காரனே இங்கே பிச்சை எடுக்க தான் வந்தான். இது யாரையெல்லாம் கேவலப்படுத்துகிறது? ஆங்கிலேயர் வெள்ளைக்காரனை கேவலப்படுத்துகிறது. வெள்ளைக்காரன் இங்கு பிச்சை எடுக்க வரல தம்பி, வெள்ளைக்காரன் இங்கு வியாபாரம் செய்ய வந்தான். அவன் வியாபாரியாகத்தான் அவன் கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஒரு கம்பெனியை தான் இங்கு ஆரம்பித்தான். யார் காதில் பூ சுத்திகள் இல்லை? யார் எதற்காக இதை மறைக்கிறீர்கள்? வெள்ளைக்காரனை நீங்கள் பாராட்ட வேண்டாம், ஆனால் பழி சொல்லாதேன்னு சொன்ன. அவன் செய்த அளப்பரிய காரியம் என்ன தெரியுமா? படிப்புக்கு மக்களே என்றவன் தான் முதலாக அனைத்து மக்களும் படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சட்டத்தை இயற்றினான். மக்களே இயற்றின சட்டம் தான் நம்ம கல்வி முறை தான் இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த மக்களேக்கு முன்பாக, ஆங்கிலேயர் வருவதற்கு முன்பாக 1000 ஏக்கரா 2000 ஏக்கரா வைத்தவனுக்கு கூட இங்கு வந்து பத்திரப்பதிவு கிடையாது. எவனுக்கும் கையெழுத்து போட தெரியாது. இவர் சொல்கிறாரு, நாங்கள்லாம் இங்கே இல்லாட்ட என்ன பண்ணிட்டு இருந்தோன்னு. அவன் வந்து அதற்கு முன்பாக இங்கே என்ன கல்வி இருந்தது? குருகுல கல்வி இருந்தது. அவள் எதை கற்றுக் கொடுத்திருந்தார்கள்? அதுவும் பிராமணர்களுக்கு மட்டும்தான் கல்வி கற்க உரிமை, மற்றவர்கள் கல்வி கற்கக்கூடாது. கல்வி கற்றால் யாராவது அப்படி சத்தத்தை கேட்டால் கூட காதில் வந்து ஈயத்தை ஊற்றிவிட வேண்டும். எப்படி இருந்தது இந்த தமிழ்நாடு? யாரை மறைக்கிறீர்கள்? கிறிஸ்தவனுடைய வரலாறு, கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து இங்கு கல்வியை கற்க வைத்து இங்கு எல்லாருக்கும் எல்லாரும் படிக்க வேண்டும் என்று சொல்லி தலித் மக்கள், ஏழை மக்கள், தாழ்த்தப்பட்டவர், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் கல்வி கற்க வேண்டும் என்று சொல்லி என்ன சட்டம் இருந்தது? மனு தர்மத்திலே சூத்திரன் கல்வி கற்கக்கூடாது, இவன் ஒருவனும் கற்றதில்லை. என்ன மனு தர்மம் தான் இங்கே இருந்தது. அந்த மனு தர்மத்தை முற்றும் ஆங்கிலேயர் வந்து எரித்து போட்டார்கள். உங்களால் சேரில் உட்கார முடியாது.
உங்களால் உங்களுடைய நிலத்தை அந்த காலத்தில் காட்டுவாங்க. அதோ தெரியுது அங்கிருந்து இந்த மாதிரி ஏற்கிறான்னு. உயில் எழுத கற்றுக் கொடுத்தான். உங்களுக்கு எல்லாவற்றையும் படிக்க கற்றுக் கொடுத்து ஆங்கிலம் அதுக்கு முன்னால் நீங்கள் படிக்கலையானா கண்டிப்பாக படித்திருந்தார்கள். ஒரு சிலர் இருந்தார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் சாமானியனுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தது ஆங்கில மிஷினர்களுடைய மிகப்பெரிய முயற்சி என்றும் எத்தனையோ தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஒரு சில காணொலியை கூட நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் திரும்பி பார்ப்போம், பீகார் போல் தமிழ்நாடு இருக்கும். ஆகவே உங்கள் அரசு, உங்கள் முதல்வர், நீங்கள் சென்று தைரியமாக உங்களுடைய கோரிக்கைகளை வைத்து காலந்தாழ்த்தாமல் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டு வளர்ச்சியில் உங்களை நீக்கிவிட்டால் வளர்ச்சி ஒன்றுமே இல்லை. ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் முக்கிய காரணமானவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவ மத போதகர் என்று சொன்னாலும் சமூக நீதியில் திராவிடத்தில் உயர்ந்து நிற்கிறது என்றால் அது உங்கள் உழைப்பு தான். நீங்கள் தான் அஸ்திவார கற்கள். உங்களுக்கு மேல் கட்ட சொன்ன தொடக்கத்தில் கிறிஸ்தவர்களுக்கு வேலை வந்து இதை பரப்புறதா அப்படின்ட்டு. ஆனால் அதே நேரம் அவங்க மதத்தை பரப்புத்துட்டு என்ன வேணாலும் பரப்பிட்டு போட்டுங்க. அவங்க மதம் மாத்துறாங்கன்னு சொன்னா நான் வெளிப்படையாகவே சொல்றேன் விஷயம் என்ன தப்புன்னு கேட்குறேன். அவன் வர்றான், எனக்கு சோறு போடுறான், குடியிருக்க இடம் கொடுக்குறான், பிளேக்கு தொழுநோயின்னு தொற்று நோய்கள் எல்லாம் கண்டி மாரியாத்தா இறங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு வேப்பல் அடிச்சுக்கிட்டு இருந்த போது அவன் வந்து இது வியாதி, இந்த மருந்தை சாப்பிட்டீங்கன்னா இந்த வியாதி சரியாகும்னு சொல்லிட்டு என் உயிரை காப்பாத்தினான், என் பிள்ளைங்க உயிரை காப்பாத்தினான். எல்லாத்தையும் காப்பாற்றி முடிச்சுட்டு எல்லாத்துக்கு மேல 10 வருஷம் படிச்சா ஃபாதர் ஆயிடலாம்னு சொல்லலாம். அந்த உங்களுக்கு அந்த கேரண்டி கொடுக்குறாங்கல்ல. சாதி எல்லாம் ஒரு விஷயம் இல்ல. நீ படிச்சிட்டேன்னா ரெடி ஆயிட்டோம்னா நீ இதெல்லாம் ரொம்ப லேட் ஸ்டேஜ் ஆஃப் 20th செஞ்சுரியில தான் இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளே தலித்து வேறுபாடு இதெல்லாம் வந்துச்சு. அவன் நோக்கம் உன்னதமானது தானே. அவன் சொல்றான்ல, யோ உங்க பாரியா நான் அங்கி போட்டுக்கிட்டு பாதிரியாரா இருக்கேன்ல, நீயும் படி, நீ என்ன மாதிரி பாதிரியாகி சாமியாகி ஜபம் பண்ணலாம், கருத்தருக்கு நெருக்கமாகலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பக்கம் ஒரு கோவில்ல வந்து என்ன உள்ள விடக்கூடாது, நான் ஒரு காலை வச்சுட்டேன்றதுக்காக என்ன தீட்டுன்ட்டு என் குடிசையை கொடுத்துறீங்க. இன்னொரு பக்கம் அவன் என் தோல்ல கை போட்டுக்கிட்டு இயேசுதான் உண்மையான கடவுள், வா பாஸ் நீயும் என் கூட சேர்ந்து சமாதானமா இருந்தா நான் உனக்கு அப்பம் தருகிறேன்னு கொடுக்குறேன். நான் யாரை மதிப்பேன் சார்? அதை வந்து நீங்க பண்ண மாட்டீங்க. பண்றவனையும் கெடுத்துக்கிட்டு பாவாடை ரைஸ் பேக் கன்வெர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க இழிவுபடுத்திட்டு எதுவுமே இல்லாம பாவாடைன்னு கிறிஸ்தவர்களை எவ்வளவு ஏளனமாக பேசியிருக்கிறார்கள். சோறு போட்டு இத ஒரு விமர்சனமாவே சொல்றாங்க. நீ சோறு போட்டு அவனை மதம் மாத்துறேன், இதுல என்ன சார் தப்புன்னு கேட்கிறேன் நானு. சோறு இல்லாதவனுக்கு தான் போட்டு மதம் போட்டு தானே. விவேகானந்தர் சொல்லலையா பசித்தவனிடம் மதத்தை பற்றி பேசாதேன்னு, கடவுளை பற்றி பேசாதுன்னு விவேகானந்தர் சொல்லலையா? என்ன தப்புன்னு கேட்கிறேன். ஒருத்தன் பட்னியா இருக்கான் பாஸ், அவனுக்கு கூட்டுன்னு போய் இந்தாயா புகாரி ஹோட்டல் பிரியாணி, அருமையான பிரியாணி, நீ சாப்பிடு. அவன் நல்லா சாப்பிட்டு பிடிச்சி திருப்தியா இருக்கும்போது இந்த பிரியாணி உனக்கு வாங்கி கொடுக்க சொன்னது இயேசுநாதர். விரைவில் வருகிறார், அந்த கார்னர்ல தான் நின்று இருக்காருன்னு போய் சொன்னேன்னா நானும் வரேன் சார், போலாம் சார், இன்னொரு பிரியாணி சொல்லுங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இது இயல்பு, இது தவறுன்னு சொல்ல மாட்டேன். சாப்பாட்டுக்காக அல்லது காசுக்காக ஒருத்தர் மதம் மாறுறாருன்னா அந்த காசும் சாப்பாடு இல்லாதவங்க தானே மாறுவாங்க. ஆமா, அப்படியான ஒரு சூழல் அவங்க உருவாக்குனது யாருன்னு ஒரு கேள்வி வரும். உங்ககிட்டயே என்கிட்டயே வந்து சொன்னா நாங்க 2 பேரும் போய் புகாரில பிரியாணி சாப்பிடுவோம், நீ கிளம்புன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இது இயல்பு. சோ அவன் அந்த ஒரு டார்கெட்டா தான் இது சொல்றாங்க. இந்த மனசாட்சி இல்லாம அவங்க பேசுறாங்க. நீங்க ஏன்டா இந்த மாதிரி ஒரு ஸ்கூலை கட்டல தமிழ்நாட்டுல? மதம் மாத்திரான்னு சொன்னாங்க. நான் அதை மீண்டும் சொல்றேன், நான் மறுக்கவே இல்லை. ஆமாம், மதமாற்றத்தான் வந்தாங்க. அவன் யாருமே கால் வைக்க முடியாத பழங்குடியினர் கிராமத்துல போய் அவன் வேலை செய்யறான். நம்ம வந்து இன்றும் சொல்றேன், தொழுநாயடிகளை பார்த்தால் நமக்கு ஒரு அருவருப்பு இயல்பா வரும்ல. நான் வெக்கத்தோட தான் சொல்றேன், எனக்கு வரக்கூடாது, வருது. ஓகேவா? பார்த்த உடனே ஒதுங்கி போறோம். அந்த தொழிலாளிகளை கட்டி தழுவி அவர்களோடு உறவாடி அவர்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த மதர் தெரசாவை விட பெரிய கடவுள் எனக்கு தெரியலைங்க. மதர் தெரசா இயேசுநாதர் சிறந்த கடவுள்னு சொல்றான். நான் ஒரு தொழிலாளியாக இருந்தா நான் மதர் தெரசா பின்னால் செல்வேன், என்ன தப்பு? இந்து சமூகமே என்று பேசும் இவர்கள் இது போல தொழுநோயாளிகளுக்கோ நோயாளிகளுக்கோ பலவீனமானவர்களுக்கோ இவர்கள் என்ன வேலை செய்திருக்கிறார்கள்? உன் சமூகத்தை சேர்ந்த தலித்துக்கு நீ என்ன செய்திருக்கிற? அவனை அடிக்கிற, கோயிலுக்குள்ள வந்தானே அவனை அடிக்கிற. ஆனால் உன் சமூகத்தை சேர்ந்த தலித்துக்கு குறைஞ்சது நீ ஏதாவது செஞ்சிருக்கியா? அந்த தலித்தை அடிச்சு புடிச்சு கோயில்கிட்ட வந்தானா உள்ள வராதன்னு தான் நீ சொல்லியிருக்க. அவனை கூப்பிட்டு உட்கார்ந்து, எப்ப சார் நீங்க உங்களுக்கு தலித்து வீடு கண்ணுக்கு தெரியுது? யூபி எலெக்ஷன் வந்தாருன்னா ஒரு தாக்கூர் யோகி ஆதித்யநாத் போய் தலித்து வீட்டுல உட்காந்து சாப்பிடுறாரு. சாப்பிடுறது இன்னொரு வந்து என்னன்னா, குப்பை தொட்டியில நாய் கூட உட்காந்து சாப்பிடுற. அது ஏதோ அது ஒரு நியூஸாவே போடுறது. என்ன இதுல என்ன சாதனை கேக்குறேன். நீ போய் இப்ப எது செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி இருக்கு, அங்க போய் நீங்களும் நானும் நாய் பக்கத்துல உட்காந்து நாயோட சேர்ந்து சாப்பிட்டோம்னா, நாயோடு போய் இவங்க உட்காந்து சாப்பிடுறாங்கிறது செய்தி. ஒரு சக மனுஷன் அவன் வீட்டுல போய் உட்காந்து சாப்பாடு போடுங்க உட்காந்து சாப்பிடுறது என்னமோ பெரிய தேவ தூதர்கள் இறங்கி வந்தது போல இதுக்கு சீனு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப நீ உன் மதத்தை சேர்ந்தவன்னா 1000 சாதிய பாகுபாடுகள் எல்லாம் சொல்லி நீ அவனை ஒடுக்கி வைக்கிற, மிதிக்கிற.
இன்னொரு மதத்தை சேர்ந்த வந்து நீயும் என் தோழன் பிறப்பால் நீயும் நானும் ஒன்றுட்டு எவன் சொல்றான்னா நான் அவன் பின்னாடி போவேங்க. எனக்கு என்ன தப்புன்னு, இதுல என்ன தப்புன்னு கேட்கிறேன். பெரியார் மானமும் அறிவும் தான் மனிதனுக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. மானம்ன்றது மத மாற்றத்துல மானம் சுயமரியாதை ஒரு ஆமா, வேற என்னங்க, சோறும் பணமும் மட்டும் இல்ல, மானமும் சுயமரியாதையும் கூட காரணம். நான் கேட்கிறேன், எங்கிருந்தோ ஜெர்மன் நாட்டிலிருந்தோ இங்கிலாந்திலிருந்தோ வந்தவர்களுக்கு தெற்காசியாவில் ஒரு தீபகற்பத்தில் ஒரு தென்கோடி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் பெண்கள் படிக்காமல் அடிமைகளாக நடத்தப்படுகிறார்களே என்று அவர்களுக்கு இருந்த வருத்தம். 3000 ஆண்டு இந்து மதம், 3000 ஆண்டுலாம் இல்லை, 18,000 ராமாயணத்தில் கதை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அத்தனை ஆண்டு காலம் இந்து மதத்தில் இருந்த உங்களுக்கு ஏன் சார் இந்த அறிவு இல்லாமல் போச்சு? அங்கேருந்து இங்கிலாந்துலேருந்து வர்றவன் பொம்பளை பிள்ளைங்க படிக்கணுன்ற அறிவு அவனுக்கு இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் சமூகத்தில் 13 வயதில் ஒரு பெண் விதவையானால் அவள் மொட்டை போட்டுக்கிட்டு போய் ஊரில் மடத்தோட மொட்டைப்பா பார்த்தீங்கலாம் ஒன்றா இருக்கணும்ட்டு சொல்லி வளர்த்தவர்கள் நீங்கள் இருப்பதிலேயே தாழ்ந்த சாதியாக கருதும் தலித்துகளுக்கும் பஞ்சமர்களுக்கும் இணையாக பெண்களை வைத்திருந்தவர்கள். நீங்கள் இருக்கிறதுலே கீழே பஞ்சமர்கள் தலித்துகள், அவங்களோட பெண்கள் உங்கள் சமூகத்தை சேர்ந்த பெண்களே. தலித்து வந்து தெரியாம வேதத்தை காதில் வாங்கிட்டான்னு அவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்துன்ற மாதிரி பெண்களுக்கு சேர்த்து தானே சார் எழுதி வச்சிருக்கீங்க நீங்க. அப்படி இருக்கும்போது 844 ஒருத்தன் வந்து பொம்பளை பிள்ளைங்களை படிக்கணும்னு சொன்னா அப்புறம் இந்த பொம்பளை பிள்ளைங்க விவரம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை செருப்பு கட்டி அடிக்குன்ற அச்சம், அந்த கோபம் தானே இவர்களுக்கு இந்த வேலை, இந்த சர்ச்சு, இந்த ஸ்கூல் மேல கோபம் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். இவங்களாம் தமிழ் அளப்பரிய காரியங்கள், கிறிஸ்துவ மிஷனரிகள் செய்த காரியங்கள். ஏன் உங்களுக்கு இத்தனை வன்மம்? அவன் செய்த காரியங்கள் மனு தர்மத்தை சுத்தமாக ஒழித்து அங்கிருந்து செய்த காரியங்கள் எல்லாம் அவன் இல்லாவிட்டால் நீங்கள் என்ன செய்து கொண்டு இருந்திருப்பீர்கள்? அதற்காக அவனை பெருமைப்படுத்தவோ ஆங்கிலேயனை உயர்த்து பேச வரவில்லை. ஆனால் உண்மையாக பேசுங்க. இதற்காக தன் படம் எடுப்பீர்களா? யாருக்காக, எதற்காக? இஸ்லாமியர்களை அடித்து முடித்து விட்டீர்கள். அடுத்து கிறிஸ்துவ மேல் வன்மை வைப்பதற்காக அந்த RSS BJPயினுடைய சதி திட்டத்தை திரைப்படங்கள் மூலமாக வெளியே கொண்டு வர விரும்புகிறீர்களா? இங்கு பேசப்பட்ட காரியம் ஆங்கிலேயன் பிச்சை எடுக்க வந்தான் என்று கேவலப்படுத்துகிறீர்கள். ஆங்கிலேய மிஷினரிகள் எல்லாம் அந்த நாடு மிக வளர்ச்சி அடைந்த நாட்டிலே தங்கள் நாட்டிலிருந்து பணங்களை கொண்டு வந்து இங்கே நிலங்களையும் இங்கே இடங்களையும் வாங்கி போட்டு கல்விக்கூடங்கள், எத்தனை பெரிய அளப்பரியான காரியங்களை செய்தார். வீரமாமுனிவரை போன்ற ஒரு தமிழ் காற்றின தொண்டு, எத்தனை காரியங்களை சொல்லி முடியாது. அதை பற்றி பேச வரவில்லை. ஆனால் ஒரு சரித்திரத்தை நீங்கள் மறைத்து கிறிஸ்துவர்களை கொச்சைப்படுத்தி ஆங்கிலேயனை கொச்சைப்படுத்துகிறோம் என்ற பேரிலே கிறிஸ்துவ மிஷனரிகள் செய்த அளப்பரியான கல்வி பணியை நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள். அதை சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த திரைப்படத்தில் இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும். அடுத்து என்ன பேசுகிறாரு? மதத்தை பாருங்கள், எவ்வளவு இழிவுபடுத்த விரும்புகிறீர்கள், எவ்வளோ கீழ்த்தரமானவர்கள். 50 பைசா சாக்லேட்டையும் இன்னும் இந்த பிட் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் விடலையா என்று சொல்லி கிறிஸ்துவனுடைய உபவாச கூட்டம் என்ற ஒரு கூட்டத்தோடைய ஒரு நோட்டீஸ். இன்னும் அந்த 50 சாக்லேட்டு பிட் நோட்டீஸை விடலையா? இது இன்னும் விடலையான்னு ஏன் விடணும்? அதை உனக்கு என்ன வன்மம்? அதில் அது அவனுடைய மதக்கடமை, அவன் செய்து கொண்டு போகிறான். எங்காவது கிறிஸ்துவன் வந்து வேறு யாராவது கொச்சப்படுத்த இப்படி வேறு ஏதாவது எடுத்து விட முடியுமா? வேறு ஏதாவது யாரையாவது உங்களால் சொல்ல முடியுமா? கிறிஸ்துவன் தங்கள் மதக்கடமை செய்வதில் உங்களுக்கு என்ன வருத்தம்? ஏன் கொச்சப்படுத்துகிறவனை? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவன் தன்னுடைய மதக்கடமை செய்வதற்காக வைத்திருக்கிறத பாருங்க, இது எவ்வளவு ஏளனமாக கிண்டலாக இந்த வசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு அடுத்து இன்னொரு காரியத்தை சொல்றார். தொடர்ந்து பாருங்க, ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு காரியங்களும் கிறிஸ்துவனை கொச்சைப்படுத்துவதற்காக, கிறிஸ்துவ மீது வஞ்சம் செய்வதற்காக தொடர்ந்து இந்த காரியங்கள் எல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இப்படிப்பட்ட திரைப்படங்கள் மதக்கலவரத்தை தூண்டி இங்கு தமிழ்நாட்டில் அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டிலே மதக்கலவரத்தை தூண்டுவதற்கு முயற்சி செய்கிறாங்க. படம் எடுக்க வேறு சப்ஜெக்டே இல்லையா உங்களுக்கு? ஏன் இப்படிப்பட்ட வன்மம் வைத்துக்கொண்டு ஒரு படத்தை நீங்கள் ஒரு மதத்தை தவறாக ஏன் பேசுகிறீர்கள்? அடுத்து பாருங்கள், இன்னொன்று சொல்கிறார் பாருங்க, கொடுமையான விஷயம் இது. உலகத்திலே, இந்தியாவிலும் சரி உலகத்திலே கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருப்பது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய புனித தெய்வமாக அவர்கள் வணங்குவது மேரி வணக்கம் தான். அவர் மேரியை தெய்வமாக வணங்குகிறார். அவருடைய மத நம்பிக்கை, அவருடைய நம்பிக்கை. அது எவ்வளோ கேவலமாக கொச்சைப்படுத்திருக்காங்க பாருங்கள். ஒரு கடவுளை ஆங்கிலேயர் வந்து இங்கே சர்ச்சு கட்டும்போது உள்ளே வச்சிருந்த சிலையை, மேரி சிலையை எடுத்துட்டு மாரியம்மா வச்சுட்டு போயிட்டான்.
நாங்கள் மாரியம்மாவை தான் இன்னும் மேரியா வணங்குகிறோம்னு ஒரு பாதிரியார் வாயில சொல்லுவதாக வைக்கிறீங்க. என்ன கேவலமான ஒரு புத்தி உங்களுக்கு. எல்லாத்தையும் மன்னிக்கிற ஏக்கோபுரம் ஏன் சுப்பிரமணியபுரத்தை மன்னிக்க கூடாது? அவனுக்கு சரியான காட்டு முன்னாடிங்க சார். முன்னொரு காலத்தில் வெள்ளைக்காரன் வந்து சர்ச்சை கட்டினப்போ உள்ளுக்குள்ள மாரியம்மன் சிலையை கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டானுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் மாரியம்மனை மேரியம்மனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணு? இது எவ்வளோ பெரிய மதக்கலவரத்தை தூண்டுகிற செயல் தெரியுமா? ஆர்சி மக்கள், கத்தோலிக்க மக்கள் கொதித்தெழுந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? இங்கு போராட்டம் நடத்தி மக்கள் தங்களுடைய ஒரு கோயில் இருக்கிற இதனுடைய வன்மம், இதுக்கு பின்னணி என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சமூக நல அக்கறை இருக்கணும்னு சொல்கிறேன். இப்படித்தான் மயிலாப்பூரில் இருந்த அங்கே மயிலாப்பூரில் இருக்கிற சாந்தோமில் இருக்கிற அந்த திருச்சபையை, அந்த தேவாலயத்தை இந்து முன்னணியில் இருக்கிற அர்ஜுன் சம்பத் ஒரு நாள் சொல்கிறார், அது வந்து கபாலீஸ்வரர் கோயிலாக இருந்துச்சு, இவங்க அதை மாற்றிட்டாங்க, அதை இடிக்கணும், அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி ஒரு நாள் ஒரு போராட்டம் நடத்தினான். அந்த ஆள் அவன் செய்வதை அவன் எப்படி தூண்டுறான் பாருங்க. இவர்களுக்கு வந்து பாபர் மசீதை இடித்ததை போல இங்கே இருக்கிற சர்ச்சஸை இப்போ இடிக்கணும் இவனுக்கு. அதற்கு இவர்கள் எல்லாம் வந்து விதையிட்டு கொண்டிருக்கிறார்கள், விதை போடுறாங்க. எப்படி போடுறா? மேரி சிலைக்கு வந்து மாரியம்மா சிலை. இப்படித்தான் வந்து பூண்டியில் இருக்கிற மேரி அங்கே இருக்கிற மேரி சிலை சொல்லுகிறான். முன்னால் வேளாங்கண்ணி இருக்கிற சிலைகள் இப்படி தான் சொல்லி இந்த திருச்சபையெல்லாம் இடிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு சதி திட்டத்திற்கு பின்விளைவாக இதையெல்லாம் நீங்கள் அச்சாரமாக போடுறீங்களா? அவனுடைய ஆர்எஸ்எஸ் சிந்தனை, அந்த பிஜேபியுடைய சிந்தனை இங்கே மதக்கலவரத்தை தூண்டுவதற்கு விதையை நீங்கள் விதைக்கிறீங்களா படத்தில்? அப்படித்தான் நீங்கள் பேசப்பட்டிருக்கிறது. ஏன் நாங்கள் எதிர்க்கிறோம்? இதன் பின்புலம் இப்படித்தான் இருக்கும். நாளைக்கு தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்டி கிறிஸ்துவ ஆலயங்கள், தேவாலயங்களை இப்படி மத தீவிரவாதிகள், இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி பஜ்ரங் தள் கும்பல்கள் வந்து தாக்குவதற்கு இப்படிப்பட்ட காரியங்களுக்கு முன்னுதாரணமாக இது இருக்கும். அதற்காகத்தான் சொல்லுகிறேன், இது தடை செய்யப்பட வேண்டும். தமிழகத்தில் சிறுபான்மை கிறிஸ்துவலை பாதுகாப்போம் என்று சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயித்த திமுக அரசு உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்கணும். தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவலை பாதுகாப்புன்னு சொன்ன திமுக அரசு ஒரு நாள் எந்த ஒரு நன்மையும் உங்களுக்கு செய்யலை கிறிஸ்தவர்களுக்கு. ஆம், அந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏவாக இருந்த இனிகோ இருதராஜே சொல்கிறாரு. இதற்கான அடுத்த வீடியோ உங்களுக்கு வருது. அவருடைய தனிப்பட்ட காரியம் அவர் சொன்னதெல்லாம் குறித்து போட்டிருக்காங்க. ஒரு வீடியோ உடனே நான் பதிவு செய்ய நேரம் இல்லாத வைத்திருக்கிறேன். அடுத்த வீடியோவில் பேசுவோம். அவரே சொல்கிறார், திமுக எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை, எங்களை மதிக்கலை, எங்களுக்கு எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறார். இதை நீங்கள் செய்யாவிட்டால் அடுத்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு காரியத்தை இந்த திமுக அரசு கண்டிப்பாக செய்யும். கண்டிப்பாக இதை தடை செய்யும். இவர்கள் இதற்கு சரியான முடிவு எடுக்காவிட்டால் அடுத்த கட்டம் நீதிமன்றத்தை நாங்கள் நோக்கி போவோம் என்பதை நான் ஒரு எச்சரிக்கையின் சத்தமாக சொல்லி, இந்த நேரத்தில் எத்தனை இந்த தேசத்தில் இருக்கிற மக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சொல்கிறேன். இவர் சொல்கிறான், கட்டாய மதமாற்றம் இங்கே இல்லை, பொய்யான ஒரு தகவல். இங்கே இருக்கிற ஒவ்வொரு காரியங்கள் பாருங்கள், ஒவ்வொரு காரியம் நீங்கள் நினச்சிங்கன்னா பணம் கொடுத்து மதமாற்றினான்னு ஒரு பொய்யை சொல்கிறான். இந்த திரைப்படம் எதையெல்லாம் விதைக்கிறது. கிறிஸ்தவர்கள் ஏன் கொதித்தெழுகிறோம், கிறிஸ்தவர்கள் ஏன் இதை தடை கேட்கிறோன்னா இதுதான் காரணம். மதத்தை கொச்சைப்படுத்தி, ஆங்கிலேயனை கொச்சைப்படுத்தி, மிஷினரிகளை கொச்சைப்படுத்தி கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற இந்த திரைப்படம் உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும் என்று சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக கோரிக்கை வைக்கிறேன். இதை பார்க்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்க. அரசுக்கும் இந்த திரைப்படத்துக்கான கண்டனத்தை அதிகமாக நீங்கள் இதில் எழுதணும். இதில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. தொடர்ந்து இதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபடும் போது எங்களோடு துணை நில்லுங்கள். இதை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.